மே கமிங் சார். ப்ரோ சொல்லு ப்ரோ. யாருமே எனக்கு இடம் தரல, நீங்கள் மட்டும் ஏன் ப்ரோ எனக்கு இடம் தந்தீங்க? உங்களுக்கு ஒன்று நடந்ததில்ல, அது எனக்கு நேற்றே நடந்துருச்சு. பரவாயில்ல, உட்காருங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். என்ன ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க, என்ன கதை? லேட்டரல் என்ட்ரி ப்ரோ. யாருமே என்கிட்ட பேச மாட்றாங்க. உள்ளே வந்தாலே எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் ப்ரோ எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க? இப்போ தானே எல்லாம் புதுசாக வந்துருக்கீங்க, போக போனால் சரியாயிடும் ப்ரோ. ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. ப்ரோ, இவனும் அவங்கள மாதிரி தான் ப்ரோ இருப்பான். டேய் வாடா, என்னடா ஒரு மாதிரியா இருக்கிற? என்னாச்சு? எப்போ தொன்று பேசிகிட்டே இருப்பேன், இப்போ ஒரு மாதிரி இருக்க. நீ உக்காந்து இருக்க, அவங்க வந்து 3 பேர் வந்துடுறானுங்க. யார் அது? லேட்டர் என்ட்ரியா, தவளத்தான் சுற்றுறானுங்க. டவுலத்தாக சுற்றுறாங்களா? எங்கே இருக்கானு இப்போ? இந்த போகிறானுங்க பேர். டேய், அந்த 3 பேரும் கூப்பிடு. டேய், 3 பேர் இங்கே வாங்கடா. டவுலத்தாக சுற்றுறீங்களாமே 3 பேரும்? ஆ, டவுலத்தாக சுற்றுறீங்களாமே 3 பேரும்? அது அவ்வளோ தான் சுற்றுங்க, நீ பார்த்தியா? டேய், என்ன நீ கை நீட்டி பேசுனுங்கிற? டேய் இரு. ப்ரோ நாங்களும் உங்கள் கிளாஸ் தான் ப்ரோ. அதுக்கு நான் மரியாதை கொடுக்க தெரியுமா? சொல்லு. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சரியா? புதுசாக வந்தால் இப்படி தான் நடக்கும். சரியா? இவங்களுக்கு இப்படி தான் நடக்கும். சரி போ. போடா டேய். டேய், roll போடா, டேய். டேய் வாடா வெங்கட், ரிவ்யூ பண்றா டேய். roll போடு, டேய் டேய் ரவினா சொல்கிறா என்ன ஆகிட்டு இருக்க? சும்மா கிரிக்கெட் இருக்கா? மச்சான், நேற்று கலாய்க்கு அவனு தானே இது? ஆமாம் மச்சி, அவங்க தானே சரி. 2 பேர் தான் இருக்கான், இன்னொருத்தனை காணோம். நேற்று போட்ட பைண்டானுங்க போலடா. டேய் அவன் இல்லைனா என்னடா, இவனுக்கு 2 பேரும் கலாய் பண்ணா. டேய் சரி, அதுதான் இந்த கேம் முடிச்சுட்டு அந்த கேம் ஆடலாம் போயிட்டு. அதுவும் சரிதான். சரியா நீ வரல? தெரிலடா மச்சான், இதான் ஒன்று வைய அவனுங்க. மச்சான் சாப்பிடு. போட தலாம். என்னடா பாங்க? டேய் வர்ற. சி ரொம்ப பண்ணுறாங்கடா அவங்கண்ணா, வெறுப்பாகுதுடா. இருக்கிறா என்ன பண்ணுறது? சி வெறியாகுதுடா, எனக்கு எப்படியாச்சும் அடிச்சா வேண்டா அவங்கள கட்டு பெத்துறானுங்கடா. டேய், அவன் பேரை வேணா இதில் ஏற்றி தரேன், அதை வேணா அடி. நிஜத்தெல்லாம் உன்னால் அவனை அடிக்க முடியாது. என்னடா நீ கூட இப்படி பேசுகிற? டேய், நம்ம 2 பேர் சேர்ந்தால் தான் ஒரு ஆள் மாரிக்கிறான், அவனை போய் அடிக்கலான்ற. எப்பட்றா? எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம். எழுது. நாங்கள் அமைதியாக தானே இருக்கோம், ஏன்டா எங்களை இப்படி பண்ணுறீங்க? ஏய், நீ அமைதியாக இருக்கணும் சரியா? இப்படி பண்ணி தாண்டா காலேஜுக்கே ஒருத்தன் வராமல் போயிட்டான். அவன் வந்தானா வராட்டி என்ன? டேய் தள்ளுறா, டேய் தள்ளுறா, டேய். டேய், உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னடா பண்ணிருக்கீங்க நீங்கள்? புதுசாக வந்திருக்கோம், அவ்வளோதான் ரேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்லை. ஆமாம். எங்கே பார்த்தாலும் இதே பிரச்சனை தான்டா. மெஜாரிட்டியாக இருக்கும், மைனாரிட்டி அடிக்கிறதும், மைனாரிட்டி அடிக்கிட்டு பொத்திட்டு போகிறதும், ரேசிஸ்ட்டு, சாவனிஸ்ட்டு, செப்பரேட்டிஸ்ட். உங்களுக்கு அவனுக்கு என்னடா வித்தியாசம்? இந்த குப்பெல்லாம் ஏற தான்டா பெற்றவங்க காலேஜ் ஸ்கூலில் படிக்க அனுப்புகிறாங்க. ஆனால் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த குப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது இங்கே தான். அவன் ஜூனியர் பையன் கூடடா, நம்ம கிளாஸுக்கு புதுசாக வந்த ஒரு பையன்டா. அவனை கூட ஏற்றுக்கணும். என்ன மைண்ட் செட்ரா வந்து?
இங்கே யாருக்கு யார் கீழேயும் இல்லை, யாருக்கு யார் மேலேயும் இல்லை, எல்லாரும் எல்லாருக்கும் சமம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். விளக்கம்: பிறப்பால இங்க எல்லாரும் சமந்தான். வேற்றுமைன்னு நினைச்சா நீங்க செய்யற வேலையில திறமையை வச்சுதான் சொல்லணும். வணக்கம். ராகிங் இதெல்லாம் எப்பயோ எங்கேயோ நடந்தது. அது எதுக்கு இப்போ இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க? இதுதான் இங்கே பல பேருக்கு தோன்ற கேள்வி. கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் ராகிங்னு ஃபைல் ஆன கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் 10,000க்கும் மேலே. கடந்த 2 வருஷத்தில் இதில் உயிரிழந்தவங்க மட்டும் 60க்கும் மேலே. இதில் 45% மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். சூசைட் பண்ணி பொழைச்சவங்களோட கணக்கு இல்லை. ஆதிக்கம், இந்த ஒரு கேவலமான எண்ணம் கொடுக்குற தைரியம், நம்ம கிண்டலும் கேலியும்னு சொல்கிற, அதாவது உங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஃபன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பல பேரோட கனவுகளையும் வாழ்க்கைகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடும். இது மொத்தமாக ஒழியப்படுற வரைக்கும், இது மொத்தமாக அழிக்கப்படுற வரைக்கும் இதை பற்றி பேசிட்டு தான் இருப்போம், விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருப்போம். நன்றி, வணக்கம்.